السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قرأت القرآن جعلنا بينك وبين الذين لا يؤمنون بالآخرة حجابا مستورا صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் சங்கையான இந்த ரமதானின் 12ஆம் நாள் தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்தவர்களாக வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலிருந்து சரியாக 15 ஜுஸுகள் ஓதி முடிக்கப்பட்டு விட்டன. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தராவிஹில் நாம் ஓதிய கேட்ட வசனங்களுக்கான பரிபூர்ணமான சவாபை தந்தருள் புரிவானாக. ரமதானில் இதுவரை செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் எல்லா அமல்களையும் நிறைவாக செய்து அல்லாஹ்வின் பரிபூர்ணமான பொருத்தத்தையும் அவனுடைய அருளையும் பெறுகின்ற மேன்மக்களில் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட பல வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களுக்கு அவன் தந்திருக்கக்கூடிய அம்னு என்ற பாதுகாப்பு, அல்லாஹுடைய பாதுகாப்பு என்பது எவ்வளோ பெரிய நியாமத் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த அல்லாஹுடைய பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறான். பனி இஸ்ராயிலுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா கரஅத்தல் குர்ஆன், குர்ஆனை முறையாக நீங்கள் ஓதினால், ஜஅல்னா பைனக வ பைனல்லதீன லா யுமினூன பில் ஆখিরা ஹிஜாபம் மஸ்தூரா, உங்களுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கும் மத்தியிலே அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய தொடர்பு என்பது எதிரிகளை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். அதே போல சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு சில வாலிபர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வெளியாகி ஒரு குகைக்குள்ளே சென்றார்கள். அல்லாஹ் அவர்களை பல 100 வருடங்கள் உறங்க வைத்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். 300 சொச்சம் வருடம் அவர்கள் உறங்கினார்கள் அந்த குகையில். அதற்கு பிறகு அவர்களை மீண்டும் அல்லாஹு தஆலா அவர்களை எழுப்பினான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்கிறார். அப்போ அந்த ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த பாதுகாப்பு என்பது அல்லாஹுடைய பெரிய ஒரு நியாமத். எனவே தான் நபிமார்கள் அவர்களுடைய முக்கியமான கட்டத்தில் இந்த துவா தான் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை அந்த பாலைவனத்திலே வனாந்திரத்திலே விட்டு என்ன துவா செஞ்சாங்கன்னா, முதல் விஷயம் ரிஸ்கை கேட்கல. யாருமே இல்லாத இடத்தில் எந்த உணவும் இல்லை, மனித சஞ்சாரமும் இல்லை. இந்த இடத்திலே உன்னுடைய கட்டளைக்கு இணங்க என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுட்டு போகிறேன், அவர்களுக்கு ரிஸ்கை கொடு அப்படி தானே ஃபஸ்ட்டு கேட்கணும். சாப்பிட்றதுக்கு உணவு உண்ண வேணுமே. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த முதல் துவா என்னன்னா, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், இந்த ஊரை பாதுகாப்பான நகரமாக நிம்மதியான நகரமாக ஆக்கு என்பதைத்தான் முதல்ல துவா செஞ்சாங்க. அப்போ பாதுகாப்பு என்பது பெரிய அல்லாஹ்வுடைய நியாமத். ஒரு உதாரணத்திற்கு சொல்றதாக இருந்தால், ஒரு உயிர் பயத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு, உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை தூக்கில் போட போகிறாங்க. அந்த மனிதருக்கு முன்னால் நீங்கள் எவ்வளோ விலை உயர்ந்த மரகதங்களை, தங்கத்தை கொண்டு போய் வச்சாலும், அல்லது மிக உயர்ந்த உணவுகளை அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தாலும், இல்லை மிக உயர்ந்த ஆடைகளை அவருக்கு முன்னால் வைத்தாலும், அது அவருடைய உள்ளத்தில் எந்த சந்தோஷத்தையும் ஏற்படுத்தாது. கொஞ்ச நேரத்தில் உயிரே போக போகுது, அவருடைய வாழ்க்கையே முடிய போகிறது. அவருக்கு என்ன நிம்மதி இருக்கும்? அவர் ஒரு அச்சத்தில் இருக்கும் பொழுது இதே நியாமத்துகளுக்காகத்தான் வாழ்நாள் முழுக்க ஓடிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு முன்னால் கொண்டு வந்து அதை வச்சா கூட அதனால் அவருக்கு எந்த சந்தோஷமும் ஏற்படாது. அல்லாஹ் காப்பாற்றின ஒருத்தருக்கு ஏதாவது நோய் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நல்ல ஆரோக்கியமாக இருந்தார், நினச்சதை சாப்பிட்டாரு, ஜாலியாக இருந்தார். திடீர்னு மருத்துவர் சொல்லிட்டாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறீங்க, இந்தந்த உணவு மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு அவர் எதை சாப்பிடும் பொழுதும் ஒரு அச்ச உணர்வோடையே தான் சாப்பிடுவார். அதையும் தாண்டி நம்ம ஆளுங்க அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க, அது வேறு விஷயம்.
ஆனால் எந்த அச்சமற்ற நிலையில் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்களோ அந்த நிலையில் அவர்களால் மீண்டும் சாப்பிடவே முடியாது. அதே மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே, ஏதாவது ஆயிருமோ உடம்புக்கு அப்படின்ற ஒரு பயம். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நிலையை கொடுத்துருந்தான்ல, அச்சமே இல்லாமல் நினச்சது ஒரு விருந்துக்கு போனால் டக்கு 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 டக்குன்னு எடுத்து சாப்பிட்டோமே, இந்த நிலை என்பது அல்லாஹுடைய எவ்வளோ பெரிய ஒரு நியாமத், அல்லாஹ் தந்த எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் என்பது அதற்கு பிறகு தான் தெரியும். பொதுவாக ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பொருளாதாரம் இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், அதுக்கடுத்து போகக்கூடிய பாதையில் நிம்மதி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி அல்லாஹ் காப்பாற்றணும், போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு மத்திய கிழக்கில், உம்ரா போக வேண்டிய பல நபர்களுடைய உம்ரா கேள்விக்குறியாக இருக்குது, பல ஃப்ளைட்டுகள் கேன்சல் ஆகிடுச்சு. இது மாதிரியான சூழலில் ஹஜ்ஜே கடமையாகாது, போக முடியாத, பொருளாதாரம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, போக முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் ஹஜ்ஜு கடமையாகாது. அப்போ அல்லாஹு தஆலா எவ்வளவு நிம்மதியாக பயணம் செஞ்சு கொடுக்கணும். எத்தனை நபர்கள் அப்படி உறவினர்கள் மத்திய கிழக்கில் இருக்கிறாங்க, இங்கே அச்சத்தில் பீதியில் இருக்கிறாங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி. இப்போ இதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்த அந்த அம்னி என்ற அந்த பாதுகாப்பு, அந்த நிம்மதி, அதற்காக அல்லாஹ்ட்ட நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தியிருப்போம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் காலையில் எழுந்திருக்கும் பொழுது 3 பாக்கியங்கள் அவரிடத்தில் இருந்தால் அவர் தான் மிகப்பெரிய செல்வந்தர். ஒட்டுமொத்த துன்யாவுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி, உலக செல்வங்களும் கொடுக்கப்பட்டதை போல. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பி, காலையில் எழுந்திருக்கிறார், உள்ளத்தில் எந்த பயமும் இல்லை, காலையில் எழுந்திருக்கும் போது உயிர் பயமோ எந்த பயமும் இல்லை, நிம்மதியாக எழுந்திருக்கிறார். வ முஆஃபன் ஃபீ பதனி, உடல் ஆரோக்கியத்தோடு எழுந்திருக்கிறார். வ இன்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைய தினத்துக்கான ரிஸ்க் அவர்கிட்ட இருக்கு, அன்னைக்கு நாளுக்கு தேவையான சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவரை விட மிகப்பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டவர் இவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அம்னி என்பது, பாதுகாப்பு என்பது அல்லாஹுடைய மாபெரும் பாக்கியம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யார் பரிபூர்ணமான ஈமான் உள்ளவர்களாக இருப்பார்களோ, ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், எந்த விதத்திலும் ஷிர்க் இல்லாத, கலப்படம் இல்லாத ஈமான் உள்ளவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் என்ன வெகுமதியை கொடுப்பானா, உலாயிக லஹுமுல் அம்னு, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன நிம்மதியை, பாதுகாப்பான சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் அச்சமூட்டக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அவங்க உள்ளத்தில் அவங்க நிம்மதியாக தான் இருப்பாங்க. அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிஜ்ரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது தன்னுடைய இடத்தில் அவங்கள தான் படுக்க வச்சுட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில், ஏன்னா ஒரு சில அமானிதமான பொருட்களை சில இடத்துல ஒப்படைக்க வேண்டியது இருந்தது, அந்த பொறுப்பை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டு, நான் ஹிஜ்ரத் செஞ்சு போகிறேன், எனக்கு பிறகு அந்த பொருளை எல்லாம் நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வச்சுட்டு போனாங்க. அந்த வீட்டை சுற்றி காஃபிர்கள் முற்றுகையிட்டாங்க. வெளியே வந்தால் அல்லாஹ் காப்பாற்றணும், ஷஹாதத்து தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் அன்று இரவு நிம்மதியாக தூங்கின மாதிரி நான் வேறு என்றைக்குமே தூங்கலை அப்படின்றாங்க. நமக்கு தூக்கம் வருமா, வெளியே போனால் உருவிய வாளோடு நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு தூக்கம் வருமா அந்த நேரத்தில்? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன, நிம்மதியாக நான் தூங்கினேன், ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நான் போகிறேன், நீங்கள் அமானிதத்தை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நான் போயிடுவேன், என்னோட உயிருக்கு எந்த பயமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவலேருந்து வந்துடுங்கன்னு சொல்லிட்டா நான் கண்டிப்பாக நான் போயிட போகிறேன், என்னுடைய உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்ற அந்த உணர்வு. அப்போ உண்மையான முஃமின்களுக்குத்தான் இந்த அச்சமற்ற மனநிலையை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவான். கண்ணுக்கு முன்னாடி நைல் நதி இருக்குது, பின்னாடி ஃபிரௌன் துரத்திட்டு வரான், எல்லாரும் பயப்படுறாங்க, நம்ம அவ்வளோ இன்னால முதரக்கூன், நாம் முடிந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர் தானே, ஆனால் நபி, உறுதியான ஈமான். அவங்க என்ன சொன்னாங்க, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். வெளிரங்கத்தில் அறிவை கொண்டு யோசித்தால் எந்த வழியுமே கிடையாது, முன்னாடி தண்ணி இருக்குது, பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம் இருக்குது. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமான் அல்லாஹ் தஆலா அந்த சூழ்நிலையிலும் மன நிம்மதியை அவர்களுக்கு நசீபாக்கினான். சவுர் குகையில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கும் பொழுது எதிரிகள் வந்துட்டாங்க. சவுர் குகையிலிருந்து அப்படியே உள்ளிருந்து பார்க்குறாங்க, எதிரிகளுடைய கால்கள் தெரிகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கு தன்னை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய கவலை தான், எதிரிகள் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிருமே நம்ம இருக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையும் இதே வார்த்தை தான், இன்னல்லாஹ மானா, நிச்சயமாக ரப்பு நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை நம்ம செய்கிறோம், அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்க மாட்டானா? எனவே பயப்படாதீர்கள். பொதுவாக பயப்படாதீங்கன்னு சொல்கிறது வேறு விஷயம், இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு சொல்லணும்னா எப்படிப்பட்ட ஈமான் இருக்கணும், அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். யார் பரிபூர்ணமான ஈமான் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அச்சமற்ற நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவான். ஒரு தாபியி உக்பா இப்னு நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 8ல் பிறந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ல் வஃபாத்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு வஃபாத் ஆகும்பொழுது அவங்களுக்கு 2 வயசு. ஸல்லல்லாஹு வஃபாத் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வளர்ந்தாங்க, பெரிய வீரராக ஆனார்கள். இவருடைய தலைமையில் ஒரு படை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது, அங்கே இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக. அந்த தாபி அந்த படையில் ஒரு சில சஹாபாக்களும் இருந்தார்கள். ஒரு 7 சஹாபாக்கள் இருந்ததாக வரலாற்றில் எழுதுகிறாங்க. அவங்க போனாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அல்ஜீரியா இருக்குது பார்த்தீங்கன்னா நாடு, இந்த அல்ஜீரியா நாட்டில் உள்ள தூனுஸ் என்ற பகுதியில் கைருவான் அப்படின்ற ஒரு இடம், அன்னைக்கு பெரிய காடாக இருந்துச்சு, அது சரியான காடு. அந்த இடத்துல போய் இறங்கினாங்க. இறங்கிட்டு அவங்க சொன்னாங்க, நம்ம தங்குற இடத்தை இங்கே தான் அமைக்கணும், இங்கிருந்து தான் நம்ம என்ன செய்யணும், எல்லா விதமான யுத்தத்திற்கான வியூகங்களையும் நாம் செய்யணும், இந்த இடத்துல தங்குறதுக்கான ஏற்பாடை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட இருந்தவங்களாம் போய் பார்க்குறாங்களா, எங்கே பார்த்தாலும் விஷ ஜந்துக்களாக இருக்குது, ரொம்ப மோசமான பிராணிகளும் விலங்குகளும் விஷ ஜந்துக்களுமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, சாத்தியமே கிடையாது, இங்கெல்லாம் மனிதர்கள் தங்குறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது, இங்கே போய் நீங்கள் இராணுவ தளத்தை அமைக்கணும்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சார், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு, எல்லா மோசமான ஜீவராசிகளும் இருக்கக்கூடிய இடம், விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய இடம். உடனே அந்த தாபி 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அங்கேருந்த சஹாபாக்கள் கூட இருந்தவங்க ஆமீன் சொன்னாங்க. அவங்களுடைய ஈமானுடைய உறுதி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் தொழுது முடித்து துவா செஞ்ச பிறகு ஒரு மேடான பகுதிக்கு போய் நின்று அங்கே உள்ள ஜீவராசிகள்கிட்ட பேசினாங்க, நாங்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய சஹாபாக்கள் எங்களோடு இருக்கிறாங்க, நாங்கள் அவர்களை ஈமான் கொண்டவர்கள், இந்த தீனை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பரத்துவதற்காக இங்கே வந்திருக்கிறோம், நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம், தயவு செய்து இந்த இடத்த காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஏலான் செஞ்சாங்களாம். கூட இருந்தவர்கள் சொல்கிறாங்க, எப்போ அவங்க இந்த அறிவிப்பு செஞ்சாங்களோ ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய குட்டிகளை தூக்கி கொண்டு ஓடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்தோம் அப்படின்றாங்க. எல்லாமே இடத்த ஃப்ரீ பண்ணி கொடுத்துச்சு. அந்த இடத்துல மஸ்ஜித் கட்டப்பட்டது, ஒரு ஊர் அங்கே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் ரொம்ப பிரம்மாண்டமாக இன்னைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பயன்படுத்திய ஒரு சில பொருட்கள் இன்னைக்கும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஈமான், பாதுகாப்பான சூழ்நிலை அல்லாஹ் தருவது ஒன்று, கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்தில் கூட துஆவின் மூலமாக அதை பாதுகாப்புள்ள ஒரு இடமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் அது அவருடைய ஈமானுடைய பிரதிபலிப்பு தான். எனவே நாம் இன்றைக்கு நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சந்ததிகள் இந்த நாட்டில் எப்படி வாழ்வார்களோ அப்படின்ற அச்சம் எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் இருக்குது. இவ்வளோ மோசமான திட்டங்கள் இது பண்ணுறாங்களே, ஷரியத்தை படி வாழ்றதுக்கு இவ்வளோ இடையூறு செய்கிறாங்க, புர்கா போடக்கூடாதுன்னு சொல்கிறான், பாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான், பொது இடத்துல தொழக்கூடாதுன்னு சொல்கிறான், இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்துகிறார்களே, நம்முடைய சந்ததிகள் அடுத்து இந்த நாட்டில் எப்படி முஸ்லீம்களாக ஷரியத்தின் அடிப்பில் வாழ முடியும் அப்படின்ற அச்சம் என்பது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய சந்ததிகளுக்கு பரிபூர்ணமான ஈமானை, வலுவான ஈமானை, குர்ஆனுடைய தொடர்பை நம்ம ஏற்படுத்திட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை நம்முடைய சந்ததிகள் இந்த மண்ணில் நிம்மதியாக ஷரியத்துடைய அடிப்படையில் வாழக்கூடிய வழிவகைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அதுதான் இந்த வசனங்கள், சூரத்துல் கஹ்ஃப் அனைத்தும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அல்லாஹ் எதிர்பார்ப்பது என் மீது உண்மையான நம்பிக்கை, என்னுடைய வேதத்தோடு உண்மையான தொடர்பு அது இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன சூழல் உலகத்தில் ஏற்பட்டாலும் சரி அவருடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதியை, பாதுகாப்புணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றத்தை அல்லாஹ் தஆலா நீக்குவானாக. அங்கே இயல்பு வாழ்க்கை வெகு சீக்கிரத்தில் திரும்பி வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய சகோதரர்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பையும் இன்ன பிற இபாதத்துகளையும் மன நிறைவோடு அமைதியாக செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய நாட்டிலும் இனி வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் நமக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷரியத்துடைய அடிப்படையில் பேணுதலோடு வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. ஆமீன்.